நலமே நலம் தருமே தினம் தினமே மனமே மலர்ந்திடுமே குணம் பெறுமே நம்பிக்கைகள் பூத்திருக்கு நல்வாழ்க்கை காத்திருக்கு இனிமேல் என்றும் சுகம் சுகமே நலமே நலம் தருமே தினம் தினம். Prasanna Atmendriya Manaha in association with Srivarma Kerala Ayurveda and Horticulture. ஸ்ரீவர்மாவின் ஆரோக்கியமும் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். அன்னையருக்கான அருமருந்து இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் பூப்படைந்த நாள் தொடங்கி மாதவிடாய் முடிவடையக்கூடிய காலகட்டம் வரைக்கும் உடல் அளவுலையும் மனதளவுலையும் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏன் பெண்களுக்கு அதிகமாக உண்டாகுது, இதனுடைய அறிகுறிகள்லாம் என்ன, என்ன வகையான சிகிச்சை முறைகள் எடுக்கலாம், அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி காலையில் எழுந்த உடனே ஒரு மாத்திரையோட அந்த நாளை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் இப்போ ஒவ்வொரு வீட்லேயுமே யாராவது ஒருத்தர் தைராய்டு நோயினால் பாதிக்கப்படுறாங்க. காலையில் எழுந்தவொடனே ஒரு மாத்திரையோட அந்த நாளை தொடங்குறதையும் நம்ம பார்க்குறோம். இது வாழ்நாள் முழுவதும் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு சொல்லப்படுது. இந்த தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் எதனால் உருவாகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம தைராய்டோட சுரப்புத்தன்மை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம காமனாக தெரிஞ்சு வச்சுருக்க ஒரு விஷயம். ஆனால் இந்த தைராய்டு ஒரு எஃபெக்டிவான வேலை நம்ம உடம்புல செயல்படணும் அப்படின்னா கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாக இருந்தாலும் தைராய்டோட செயல்திறனை அது கம்மி பண்ணும். இது இல்லாமல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள், அதே மாதிரி டெலிவரிக்கு அப்புறமா வரக்கூடிய சில பிரச்சனைகள், மனதளவில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அதனால தான் தைராய்டை பற்றி நம்ம இன்னும் கூட ஒரு அதிகப்படியான விழிப்புணர்வு நமக்கு தேவை. நம்மளுடைய தைராய்டில் T3 T4 அப்படிங்கிற 2 ஹார்மோன்ஸ் சுரக்கும். அதாவது T3 அப்படின்னா 3 அயோடின் இருக்கிறது, T4 அப்படின்னா 4 அயோடின் இருக்கிறது. ஸோ இந்த 2 ஹார்மோனில் T3ங்கிற அந்த ஹார்மோன் தான் ரொம்ப ஆக்டிவான ஒரு ஃபார்ம். ஆனால் நம்மளுடைய தைராய்டிலேருந்து T4 ஹார்மோன் தான் சுரக்க ஆரம்பிக்கும் நிறையா. ஸோ இந்த T4லேருந்து இந்த T3ங்கிற கன்வர்ஷன், அதாவது ஒரு அயோடின் குறையக்கூடிய அந்த நிலை, இந்த ஒரு மாற்றம் நம்மளுடைய கல்லீரலில் தான் அதிகமாக நடக்கும். குறைந்த அளவில் நம்மளுடைய சிறுநீரக பகுதியிலையும் நடக்கும். ஸோ நம்மளுடைய கல்லீரலோட செயல்திறன் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம தைராய்டு ஆரோக்கியமாக வேலை செஞ்சால் கூட நமக்கு தைராய்டு இருக்கிற மாதிரி காமிக்கும். ஸோ கல்லீரலோட செயல்திறன் எதனாலலாம் கம்மியாகுது? நிறைய நம்ம பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிறதோ, இல்லை டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறது, அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த பேக்டு ஃபுட்டு நிறைய எடுத்துக்கிறது, லேட் நைட் தூங்குறது, ஸோ அதே மாதிரி லேட் நைட்டில் ரொம்ப ஹெவியான ஃபுட்டு எடுத்துக்கிறது, இதெல்லாமே கல்லீரலோட செயல்திறனை கம்மி பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த எல்லா விஷயத்தையுமே இப்போ எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இதனால் நம்மளுடைய கல்லீரலோட செயல்திறன் கம்மியாகுது. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு காலையில் எழுந்திருக்கும் போது ரொம்ப டயர்டாக இருக்குது, ஈவினிங் ஆக ஆக தான் நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கல்லீரலோட செயல்திறன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நிலைகளில் தான் உங்களுக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் அதிகமாக வரதை பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட அளவு அதிகரிக்குது. மெயினாக அந்த ப்ரெக்னன்சியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஈஸ்ட்ரோஜன் இயல்பாகவே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜனோட ரிசப்டார்ஸ் எல்லாமே தைராய்டோட ரிசப்டார்ஸை போய் பிளாக் பண்ணிடும். இதனாலையும் உங்களுக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகளோ இல்லை பிசிஓடியோ இருக்கும்போது நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் இருக்கும். ஸோ இதுவும் கூட உங்களுக்கு நம்ம தைராய்டு நார்மலாக வேலை செஞ்சால் கூட உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கிற மாதிரி காமிக்கும். அதே போல் குழந்தை பேருக்கு அப்புறமாக நமக்கு மனதும் உடலுமே சரி ரொம்பவே ஒரு
டெண்டரான ஒரு மனநிலையில் இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான சமயங்களில் உண்டாகக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, குடும்பத்தை மேனேஜ் பண்ணுறதுலையோ இல்லை வந்து குழந்தைய மேனேஜ் பண்ணுறதுலையோ உண்டாகக்கூடிய ஸ்ட்ரெஸ், இதுவும் கூட உங்களுடைய விஷுத்தி சக்கராவை வந்து பிளாக் பண்ணலாம். அதே மாதிரி அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்குது, இல்லை உங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சப்ரஸ் பண்ணுறீங்க. எஸ்பெஷலி இந்த எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு தண்ணி வேணும், சாப்பாடு வேணும்னு சொல்லக்கூடிய ஒரு எமோஷன் கிடையாது. எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குது, இதை நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது? இல்லை எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது, இல்லை நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், இதை எப்படி நான் பகிர்ந்துக்கிறது? ஸோ இந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸை வந்து ப்ராப்பராக வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷுத்தி சக்கரா வந்து பிளாக் ஆகும். எஸ்பெஷலி பெண்களுக்கு இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த விஷுத்தி சக்கரா அப்படிங்கிறது நம்மளுடைய கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சக்கரா. இதனுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா நம்மளுடைய எமோஷன்ஸை வந்து முறையாக வெளியேற்றக்கூடிய ஒரு நிலை. ஸோ அந்த எமோஷன்ஸ் வந்து எப்பெல்லாம் நமக்கு சப்ரஸ் ஆகுதோ அப்போல்லாம் இந்த தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகளோட தீவிரம் வந்து அதிகரிக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வெறுமனே இந்த தைராய்டு தான் காரணம் அப்படிங்கிற சொல்கிற நிலையை தாண்டி நம்மளுடைய கல்லீரலும் இதற்கான ஒரு காரணம், அதே மாதிரி நம்ம ஈஸ்ட்ரோஜனும் ஒரு காரணம், நம்மளுடைய அதிகப்படியான ஸ்ட்ரெஸ், நம்மளுடைய விஷுத்தி சக்கரா வந்து பிளாக் ஆகிறது, இதுவும் தைராய்டு உண்டாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிலைகளில் உங்களுக்கு எப்படி தைராய்டு வந்து உருவாச்சு, எந்த ஸ்டேஜில் வந்து அது ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தேன், வீட்டில் ஒரு இழப்பு இருந்தது, இல்லை ஒரு சில சமயங்களில் வந்து எக்கனாமிக்கலாக ஒரு இஷ்யூ இருந்தது, இதை தொடர்ந்து வந்தது அப்படின்னா ஸ்ட்ரெஸ்னால் வந்திருக்கலாம். ப்ரெக்னென்சியோட ஒரு ஆரம்ப கட்டமோ இல்லை வந்து மெனோபாஸ் காலகட்டத்திலே உண்டானது அப்படின்னா ஈஸ்ட்ரோஜனோட டாமினன்ஸ்னால இருந்திருக்கலாம். நான் ரொம்ப ஒரு முறையற்ற ஒரு வாழ்வியல் முறையில் இருந்தேன், சரியான நேரத்துக்கு தூங்குறது இல்லை, எப்போவுமே ஒரு பேக்டு ஃபுட்டு தான் நான் சாப்பிடுவேன், ஸோ நிறைய ஸ்வீட்ஸ் எடுத்துப்பேன், பேக்கரி ஐட்டம்ஸ் எடுத்துப்பேன், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உடம்புல வந்து ஈஸ்ட்ரோஜனோட டாமினன்ஸை வந்து அதிகப்படுத்தக்கூடிய நிலை, அதே மாதிரி கல்லீரலோட செயல்திறனை கம்மிப்படுத்தக்கூடிய நிலை. ஸோ இந்த மாதிரி நிலைகளை உருவாச்சுன்னா அது கல்லீரல் வந்து காரணமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எதனால் உருவானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸ், அதே மாதிரி உங்களுடைய விஷுத்தி சக்கராவை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஓம்கார பிராணாயாம பயிற்சிகள், ஸோ கூடவே வந்து உங்கள் உடம்புல ஈஸ்ட்ரோஜனை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஸ்ட்ரீகேர் வகையான மருந்துகளையும் எடுத்துக்கும் பொழுது நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய தைராய்டு மருந்துகளோட இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து உண்டு பண்ணும். ஸோ நிறைய பெண்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் இந்த தைராய்டு வகையான மருந்துகளோட நான் சொன்ன இந்த ஓம்கார பிராணாயாம பயிற்சிகள் நல்ல மாற்றத்தை வந்து கொண்டு வரும். ரொம்ப அதிதீவிரமான நிலையில் இருக்குது, முக்கியமாக அந்த ஹசிமோட்டோ தைராய்டைட்டிஸ் மாதிரியான கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா மருத்துவரை சந்தித்து ஒரு ஆலோசனை எடுத்துட்டு டீடாக்சிஃபிகேஷன் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட கட்டை பேலன்ஸ்டாக வச்சிருக்கிறதுனால இந்த ஆட்டோ இம்யூனிட்டி ட்ரிகர் ஆகிறத நம்ம குறைச்சிக்கலாம். கூடவே வந்து ஆரோக்கியமான உணவு முறை மாற்றங்களும் வாழ்வியல் முறை மாற்றங்களும் யோக பயிற்சிகளையும் தியான பயிற்சிகளையும் ஃபாலோ பண்ணும்போது தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரலாம். வாழ்நாள் முழுவதும் மருந்து எடுத்துக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவசியம் வந்து கிடையாது. ஸோ ஸ்ரீவர்மாவனுடைய அனைத்து மருத்துவமனை கிளைகளையுமே அனுபவம் வாய்ந்த பெண் மருத்துவர்கள் வந்து இருக்காங்க. உங்களுக்கு தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு முறை அவங்கள நேரடியாக சந்தித்து ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ எந்த காலகட்டத்தில் உண்டானது அப்படிங்கிறத தொடர்ந்து உங்களுடைய உடம்புல எதெல்லாம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும், முக்கியமாக கல்லீரலை வந்து நம்ம டீடாக்ஸ் பண்ணணுமா, இல்லை வந்து ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணணுமா, இல்லை வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணணுமா அப்படிங்கிறதும், இல்லை ஒரு சிலருக்கு இந்த 3 விஷயங்களையும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது இந்த தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் எடுத்துக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஸோ மருத்துவர்களை சந்தித்து ஒரு முறையான ஆலோசனை எடுத்துக்கோங்க. ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள்: அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு, வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சினைகள், முடக்குவாதம், கீல்வாதம், பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, புற்றுநோய், மூலம் பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள், சிறுநீரக கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபக மறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும்
வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்.